ஹலோ வணக்கம். நாம எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு தான் விரும்புவோம் இல்லைங்களா? யாருமே கவலையோட இருக்கணும்னு விரும்ப மாட்டோம், சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா அந்த சந்தோஷமா இருக்கணும்னாக்க சில முக்கியமான பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். அதுல நம்ம சாட்டிஸ்பாக்சன் அண்ட் சிம்பிளிசிட்டி இந்த ரெண்டுமே வேணும். நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோம்னாலே நம்ம ஹாப்பியா வாழ முடியும். இல்லாததை நினைச்சு கவலைப்பட்ட வாழ்க்கை பூரா கவலையாவே இருப்போம். இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் இஸ் ஒன். அண்ட் சிம்பிளிசிட்டி, நம்ம ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சோம்னா என்ன வருமானம் வந்தாலும் பத்தாது, கடன்லயே நம்ம ஓடிட்டு இருப்போம். அதனால அந்த ஆடம்பர வாழ்க்கையும் இல்லாம சிம்பிளிசிட்டியோட வாழுங்க, சாட்டிஸ்பாக்டரியா வாழுங்க. ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் நம்மளை விட பதவி அதிகமா இருக்கலாம், பண வசதி அதிகமா இருக்கலாம். இன்னொருத்தர் வேற ஏதாவது ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நல்ல ரிலேட்டிவ்ஸ், நல்ல ஃபேமிலி இருக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி பல விதமான சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம், ஒருத்தர் அந்த அளவு ஹெல்த்தினஸ் இல்லாம இருக்கலாம். அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ல ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இன்னொருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு இல்லையே நினைக்கூடாது. நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா சிம்பிளிசிட்டியோட நம்ம வாழ்ந்தோம்னாக்க நம்ம மனசுல தான் சந்தோஷமே இருக்கு, நம்ம உள்ளேயே இருக்குது. அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? ஹலோ வணக்கம். நாம எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு தான் விரும்புவோம் இல்லைங்களா? யாருமே கவலையோட இருக்கணும்னு விரும்ப மாட்டோம், சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா அந்த சந்தோஷமா இருக்கணும்னாக்க சில முக்கியமான பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். அதுல நம்ம சாட்டிஸ்பாக்சன் அண்ட் சிம்பிளிசிட்டி இந்த ரெண்டுமே வேணும். நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோம்னாலே நம்ம ஹாப்பியா வாழ முடியும். இல்லாததை நினைச்சு கவலைப்பட்ட வாழ்க்கை பூரா கவலையாவே இருப்போம். இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் இஸ் ஒன். அண்ட் சிம்பிளிசிட்டி, நம்ம ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சோம்னா என்ன வருமானம் வந்தாலும் பத்தாது, கடன்லயே நம்ம ஓடிட்டு இருப்போம். அதனால அந்த ஆடம்பர வாழ்க்கையும் இல்லாம சிம்பிளிசிட்டியோட வாழுங்க, சாட்டிஸ்பாக்டரியா வாழுங்க. ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் நம்மளை விட பதவி அதிகமா இருக்கலாம், பண வசதி அதிகமா இருக்கலாம். இன்னொருத்தர் வேற ஏதாவது ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நல்ல ரிலேட்டிவ்ஸ், நல்ல ஃபேமிலி இருக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி பல விதமான சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம், ஒருத்தர் அந்த அளவு ஹெல்த்தினஸ் இல்லாம இருக்கலாம். அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ல ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இன்னொருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு இல்லையே நினைக்கூடாது. நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா சிம்பிளிசிட்டியோட நம்ம வாழ்ந்தோம்னாக்க நம்ம மனசுல தான் சந்தோஷமே இருக்கு, நம்ம உள்ளேயே இருக்குது. அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்க கத்துக்கணும்.